நிறைய நெல்லிக்காய் பிடிச்சிருந்ததுங்க இந்த டைமு. ஒரு சில டைம் ஒன்றும் இருக்காது. ஒரு சில டைம் பார்த்தா மரம் ஃபுல்லாக நெல்லிக்காவாக தான் இருக்கும். மரமே சாயிற அளவுக்கு வெயிட்டாக பிடிச்சிருக்குங்க. மரத்துலேயே பிடுங்கி சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் பழுத்த பழுத்த அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க புளிப்போட. நெல்லிக்காய் மரத்தை பார்த்ததே அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சுங்க. சரி இதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் பாப்பாவுக்கு. 4th மந்த் ஃபோட்டோ ஷூட் இன்னும் எடுக்கவே இல்லைங்க. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடுங்கிட்டு இருந்தேங்க. அது கொஞ்சம் இலை நெல்லிக்காய் எல்லாம் பிடுங்கிட்டு வந்தாச்சுங்க மரத்துலேருந்து. அன்வியும் கூடவே பிடுங்கிட்டு இருந்தா. நானும் பிடுங்குறேன்ட்டு அப்புறம் அதை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தா அவ்வளோ. அங்கே அந்த வாதில் இலையை மட்டும் தனியாக பிடுங்கிங்க. ஒரு இலை ஒரு நெல்லிக்காய் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. 4ன்னு வைக்கும்போது அன்வியும் கூடவே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, எனக்கு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே தான் இருப்பாளுங்க. அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். மந்த்லி ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய பேர் நிறைய விதமாக எடுக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக டிசைன் வச்சு அதுக்குன்னு நிறைய இதெல்லாம் பண்ணி. நம்மளுக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைங்க. லைட்டாக ஏதாவது வெளியில் செடியிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஏதாவது இருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம் வச்சாச்சுங்க. ட்ரெஸ்ஸுமே வந்து அன்விது இருக்கிறதே போட்டு விட்டாச்சுங்க. இதெல்லாம் அன்வியோட ட்ரெஸ் தான். அன்விக்கு 4th மந்த் ஃபோட்டோ எடுக்கும்போது இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அதனால் ஆதிராக்கும் இதவே போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் நாளைக்கு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அன்வி எப்போவுமே பக்கத்தில் படுத்து ஆதிராவை இப்படியே தாங்க கொஞ்சிட்டே